கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோ. சேர்ந்து பாடுமா? சேர்ந்து பாடலாமா? அழகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாய். அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றும் வாழ்வோம். சேர்ந்து சொல்லுங்க. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. ஆமென். விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், நிறைந்தவர் வந்திடுவார். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் கடைசியில் சேர்ந்து பாட. ஆத்துமாவே ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். எத்தனை பேருடைய உள்ள நன்றியால் நிரம்புகிறது. ஆண்டவர் செய்த நன்மைகள் நினைக்கும் போது கர்த்தருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமாம். இன்னொரு பாடல கூட நம்ம சேர்ந்து பாடுவோம். அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நாம் நம்புகிறவன். ஹல்லேலூயா. அவன் இந்த பாடலின் ஒவ்வொரு வரிகளையும் நம்ம விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாடுகிறது போலவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். எல்லாம் செய்து பாடுவோம்.
சேர்ந்து பாடுவோமா? நீரே வெளிச்சமும் மீட்புமானி, நீரே ஜீவனின் பலனானி. நானோ அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம்மையே நம்புபவன். நானோ அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே என்னை. காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் எல்லாரும் சத்தம் ஆமே. என் சேதமும் இன்றி காப்பவரே. நானோ அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானோ அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். வேலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. வேலன் தரும் புகலிடம் நீரே, அப்பா, நீரூற்று கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவேன் நான், கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவேன் நான், கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். நானோ அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானோ அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானோ அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். மறுத்து சொன்னானோ நானோ அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலத்தில் ஆண்டவருடைய தேவைகளை சந்திப்பான்னு சொல்றவங்க அது நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை கூட நம்ம சேர்ந்து பாடலாம். என் பெலனாகிய கர்த்தாவே.
கைவிடப்படுவதில்லை. சேர்ந்து பாடுவோமா? ஆகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. கண் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரம் எல்லாம் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே, பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் நான். மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் நான். உம் கோலும் தடியும் தேற்றுதையா, கோலும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா எனக்கு. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேலே உம்மாலே ஒரு மதிலின் மேலே தாண்டி நானும் சென்றிடுவேன். தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். அல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை, ஆமென். நான் கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே, பலனாகிய கர்த்தாவே, அல்லேலூயா. நான் உம்மையே நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. நான் கைவிடப்படுவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. மறுபடியும் சொல்லுவோமா? நான் கைவிடப்படுவதில்லை, விசுவாசத்தோடு நான் கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை, அல்லேலூயா. நான் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். கர்த்தர் நம்மை ஒருபோது கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை நம்ம பாடுவோம்.
இல்ல 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 உம்மை போல யாரும் இல்லப்பா. சர்வ வல்லவர் நீர் என்றும் நல்லவர், சர்வ வல்லவர் நீர் என்றும் நல்லவர், உம்மை போல யாரும் இல்லப்பா. ஏசப்பா உம்மை போல யாரும் இல்லப்பா. சத்தமா கரங்களை தட்டி உம்மை போல யாரும் இல்லப்பா. ஏசப்பா உம்மை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 உம்மை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 உந்தன் கிருபையால் நான் என்றும் வாழ்கிறேன், உந்தன் இரக்கத்தால் நான் நீலை நிற்கிறேன். பாடுவோம். உந்தன் கிருபையால் நான் என்றும் வாழ்கிறேன், உந்தன் இரக்கத்தால் நான் நீலை நிற்கிறேன். நீங்க இல்லாம நானும் இல்லப்பா. ஏசப்பா நீங்க இல்லாம நானும் இல்லப்பா. நல்ல சத்தத்தை வைத்து கரங்களை பாடுமா. நீங்க இல்லாம நானும் இல்லப்பா. ஏசப்பா ஏசப்பா நீங்க இல்லாம நானும் இல்லப்பா. இல்ல 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 உம்மை போல யாரும் இல்லப்பா. ஹல்லேலூயா. இல்ல 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 ஹல்லேலூயா. உம்மை போல யாரும் இல்லப்பா. எந்தன் பலத்தினால் ஒன்றும் முடியல, எந்தன் சுயத்தினால் வாழ முடியல, இந்தன் பலத்தினால் ஒன்றும் முடியல, இந்தன் சுயத்தினால் வாழ முடியல. உம்மை விட்டு வாழ முடியல. ஏசப்பா உம்மை விட்டு வாழ முடியல. ஆமென். உம்மை விட்டு வாழ முடியல. ஏசப்பா உம்மை விட்டு வாழ முடியல. இல்ல 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 உம்மை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 உம்மை போல யாரும் இல்லப்பா. இருளில் வாழ்ந்தேனே, பயத்தோடு இருந்தேனே, சோர்ந்து போனேனே, கலக்கத்தால் சூழ்ந்தேனே. இருளில் வாழ்ந்தேனே, பயத்தோடு இருந்தேனே, சோர்ந்து போனேனே, கலக்கத்தால் சூழ்ந்தேனே. பயமே இல்லாம வாழ செஞ்சீங்க. ஆமென். ஏசப்பா பயமே இல்லாம வாழ செஞ்சீங்க. நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். பயமே இல்லாம வாழ செஞ்சீங்க. ஆமென். ஏசப்பா பயமே இல்லாம வாழ செஞ்சீங்க. இல்ல 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 உம்மை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 உம்மை போல யாரும் இல்லப்பா. சர்வ வல்லவர் நீர் என்றும் நல்லவர், சர்வ வல்லவர் அவர் என்றும் நல்லவர், உம்மை போல யாரும் இல்லப்பா. ஏசப்பா உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல யாரும் இல்லப்பா. ஏசப்பா உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல யாரும் இல்லப்பா. ஏசப்பா உம்மை போல யாரும் இல்லப்பா. ஹல்லேலூயா. உம்மை போல யாரும் இல்லப்பா. ஏசப்பா உம்மை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 உம்மை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 உம்மை போல யாரும் இல்லப்பா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டு மகிமை செலுத்துவோமா.
அவரை போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். கடைசியாக ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். வானம் பூமி படைத்த கர்த்தரே என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய பாடல், எளிதாக கற்றுக்கொண்டு பாடலாம். இந்த பாடலின் வரிகளை உணர்ந்தவர்களாக, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலவேளை யாரெல்லாம் தேவைகளோடு கூட இருக்கிறீங்களோ, இந்த பாடலை நீங்கள் விசுவாசமாக அறிக்கை செய்து பாடுங்க. உங்கள் தேவைகள் எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆகவே என்னுடைய கண்களை அந்த பர்வதத்துக்கு நேராக ஏறெடுப்பேன் என்று சொல்லி நம்ம அறிக்கை செய்து பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனே ஒத்தாசை அனுப்பும் தெய்வம் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவ நீரே. வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் தேவ நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவ நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். பாடுவோமா? வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் தேவ நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவ நீரே. வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் தேவ நீரே, சொல்வதை கேட்பதில்லை. நான் சூழ்நிலை எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே, இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். மறுபடியும் சொல்லுவோமா? வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. பாடுவோமா? காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்பவரே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்பவரே. சேர்ந்து பாடுவோம். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும்
நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான். ஒத்தாசை செய்யும் தேவ நீரே, பாடுமா வனபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் தேவ நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான். ஒத்தாசை செய்யும் தேவ நீரே, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. பாடுமா சூழ்நிலை எதையும் நான் பார்ப்பதில்லை, இந்த உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே, இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் தேவ நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான். ஒத்தாசை செய்யும் தேவ நீரே, பாடுமா வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான். ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. பாடுமா காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்பவரே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. விசுவாசத்தோடு வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். மறுபடியும் சொல்லுவோமா? வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் தேவ நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான். ஒத்தாசை செய்யும் தேவ நீரே, வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான். ஒத்தாசை செய்யும் தேவ நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். இந்த காலவேளை நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் இருக்கிற இடங்களை எழுந்து நிற்கலாம். நம்ம எழுந்து நின்று கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். எல்லாரும் இருக்கிற இடங்களை எழுந்து பார்க்கலாம். நன்றி அப்பா. எல்லாரும் உங்க இரண்டு கரங்களையும் வானத்தை நேராக உயர்த்தி இந்த காலவேளை இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்துவார். வேதவசனம் சொல்லுங்க, அவர் நம்மை இதுவரைக்கும் ஏந்தினார், நம்மை தாங்கினார், நம்மை தப்புவித்தார், நம்மை சுமந்தார். இனிமேலும் அப்படி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறபடினால எல்லாரும் இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. Thank you அப்பா. என்னை தாங்கிடும் தெய்வம் நீங்கதான், என்னை தப்புவிக்கும் தெய்வம் நீங்கதான்.
தாங்கிடும் தெய்வம் நீங்கதான், என்னை தப்புவிக்கும் தெய்வம் நீங்கதான். என்னை தாங்கிடும் தெய்வம் நீங்கதான், என்னை தப்புவிக்கும் தெய்வம் நீங்கதான். சதத்தை வைத்து பாடுவோமா? என்னை தாங்கிடும் தெய்வம் நீங்கதான், என்னை தப்புவிக்கும் தெய்வம் நீங்கதான். கைய பிடிச்சு தோளில் ஏற்றி என்னை சுமந்து என்னை நடத்தி இந்த விதங்களை நான் மறந்து போவேனோ? சொல்லுமா? கைய பிடிச்சு தோளில் ஏற்றி என்னை சுமந்து என்னை நடத்தி இந்த விதங்களை நான் மறந்து போவேனோ? கைய பிடிச்சத நான் விட்டு விடுவேனோ? கைய பிடிச்சத நான் விட்டு விடுவேனோ? என்னை தாங்கிடும் தெய்வம், என்னை தாங்கிடும் தெய்வம் நீங்கதான், என்னை தப்புவிக்கும் தெய்வம் நீங்கதான். என்னை தாங்கிடும் தெய்வம் நீங்கதான், என்னை தப்புவிக்கும் தெய்வம் நீங்கதான். கூடவே இருப்பேன் என்று சொன்னவங்க மறந்தாங்க, நீர் என்னை மறக்கவில்லையே, என்னை விட்டு விலகவில்லையே. எத்தனை பேர் சாட்சியா பாட முடியும்? கூடவே இருப்பேன் என்று சொன்னவங்க மறந்தாங்க, நீர் என்னை மறக்கவில்லையே, என்னை விட்டு விலகவில்லையே. கைய பிடிச்சு தோளில் ஏற்றி என்னை சுமந்து என்னை நடத்தி இந்த விதங்களை நான் மறந்து போவேனோ? கைய பிடிச்சு தோளில் ஏற்றி என்னை சுமந்து என்னை நடத்தி இந்த விதங்களை நான் மறந்து போவேனோ? கைய பிடிச்சத நான் விட்டு விடுவேனோ? கைய பிடிச்சத நான் விட்டு விடுவேனோ? என்னை தாங்கிடும் தேவன் நீங்கதான், என்னை தப்புவிக்கும் தெய்வம் நீங்கதான். என்னை தாங்கிடும் தேவன் நீங்கதான், என்னை தப்புவிக்கும் தெய்வம் நீங்கதான். எல்லாரும் மறந்ததால மனமுடைந்து அழுதேனே, அருகினில் வந்து நின்றீரே, என்னை அழாதே என்று சொன்னீரே. எல்லாரும் மறந்ததால அருகினில் வந்து நின்றீரே, அழாதே என்று சொன்னீரே. எல்லாரும் கரங்களை ரெண்டு கரங்கள் வானத்தில் நேராக உயர்த்தி பிடிச்சு தோளில் ஏற்றி என்னை சுமந்து என்னை நடத்தி இந்த விதங்களை நான் மறந்து போவேன். மறுபடி சொல்லுவ, கைய பிடிச்சு தோளில் ஏற்றி என்னை சுமந்து என்னை நடத்தி இந்த விதங்களை நான் மறந்து போவேனோ? கைய பிடிச்சத நான் விட்டு விடுவேனோ? கைய பிடிச்சத நான் விட்டு விடுவேனோ? என்னை தாங்கிடும் தேவன் நீங்கதான், என்னை தப்புவிக்கும் தெய்வம் நீங்கதான். என்னை தாங்கிடும் தெய்வம், அல்லேலூயா,
நினைத்து என்னை நடத்தி வந்த விதங்களை நினைத்து நல்ல கரங்களை தட்டி நன்றி அப்பா. நீ நடத்தி வந்த விதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோப்பா. எங்களுடைய தோளின் மேல சுமந்து வந்தீரே. எத்தனை நல்ல தகப்பன் நீர், எங்களுடைய நல்ல தகப்பன் அப்பா. நல்ல எபனேசரா இதுவரைக்கும் எங்களை அதிசயமாய் சுமந்து வந்தீரே. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் உங்க சத்தம் உயரட்டும். நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை செய்த எல்லா நன்மைகளுக்காக எல்லா உபகாரங்களுக்காக நல்ல உற்சாகமைக்காரங்களை தட்டி நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. உள்ளத்தினாழ்ந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தினாழ்ந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். சரி, நம்ம இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கடந்து போகலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் இது. நீங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். அதற்கு முன்பதாக தேசத்திலே அப்படின்ற வார்த்தைக்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. என்னது? அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்போம். அப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். எப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த வசனத்திலே அதற்கு உண்டான பதிலும் இருக்கிறது. என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்தில் எப்படி இருப்போமா? சுகமாய் குடியிருப்போம். அப்போ இந்த வசனத்தை நான் படிக்கும்போது இந்த அதிகாரத்திலேயே ஒரு சில கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என் கட்டளைகளின்படி செய்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடனே அந்த 10 கற்பனைகளை நம்ம யோசிக்க வேண்டாம். இது குறிப்பிட்டு இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறதுனால இந்த அதிகாரத்திலே இந்த 18ஆம் வசனத்துக்கு முன்பதாக ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது ஒரு சில கட்டளைகளை நம்மளால் பார்க்க முடியும். அந்த கட்டளைகளை மாத்திரம் எவ்வளோ சுருக்கமாக பேச முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே முதலாவது என்ன கட்டளை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல் கட்டளை என்ன இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் 2ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். முதல் கட்டளை என்னது? தேசம் கர்த்தருக்கென்று என்ன கொண்டாடணுமா? ஓய்வு கொண்டாட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க, எகிப்தில் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு நீங்கள் போய் சேர்ந்திருக்கிற வேளையில் நீங்கள் தேசமாக முழு ஜனங்களும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படி சொன்னால் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், இது தேவனுடைய அனாதி தீர்மானமாக இருக்குது.
ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியை அவர் படைத்த போது 6 நாட்கள் எல்லாவற்றையும் படைத்தார். ஆனால் 7ஆம் நாளில் என்ன பண்ணார்? அவர் ஓய்ந்திருந்தார். அதுபோல் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர் கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்போது அவர் மோசையை பார்வோன்ட்ட போய் பேச சொல்கிறார். இந்த மாதிரி எங்களோட ஜனங்களை கர்த்தருக்கென்று நாங்கள் ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி போய் பேசுப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்வோனிடத்தில் மோசே சொன்ன காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் 5ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிடு என்று சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மோசே ஆரோனிடத்தில் நான் சொல்கிறத போய் அங்கே சொல்லுங்கள். என்ன சொல்லணும் அப்படி சொன்னால், எங்களுடைய ஆண்டவர் வனாந்திரத்தில் போய் எங்கள் தேவனுக்கு பண்டிகை கொண்டாடும்படி ஜனங்களை போக விடணும்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னு போய் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பார்வோன்ட்ட சொல்கிறார். மாத்திரமல்ல, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படி சொன்னால், நீ இஸ்ரவேல் புத்தரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சதத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாக இருப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது கட்டளை நீங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேசத்திலே ஓய்வு கொண்டாட வேண்டும். இது இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி சொன்னால், இந்த லேவியராகமத்தில் வாசிக்கிறது போல் அது எப்படிப்பட்ட ஓய்வு கொண்டாடுதலாக இருக்க வேண்டும் அப்படி சொன்னால், ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாக இருப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென். வேதவசனம் சொல்லுவது, சபை கூடி வருதில் சிலர் விட்டு விடுகிறது போல் நீங்கள் என்ன பண்ணாதிருங்க, விட்டு விடாதிருங்க. ஏன்னா இந்த சபை கூடி வருதல் ஒரு விதத்தில் ஆண்டவர் அதை எப்படி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால், நம்ம தேவனுக்கென்று கர்த்தருக்கென்று நம்ம ஓய்வு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், இந்த நாளில் எத்தனையோ பேர் இந்த சபைகளை இல்லாமல் சபையில் இருக்கிற ஜனங்களை விட்டுருங்க, புறஜாதி மக்கள் எத்தனையோ பேர் நமக்கு சண்டே அப்படின்னாலே கவர்மெண்ட் ஹாலிடே. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஹாலிடேலையும் எத்தனையோ பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஏன் வேலை செய்கிறாங்க? நான் சொல்கிறது லீவ் விட்டும் லீவை பொருட்படுத்தாமல் வேலை செய்கிறவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். லீவு தான் அவங்களுக்கு, ஆனாலும் அவங்க ஓவர் டைம் பார்க்குறாங்க சண்டே. எதனால் அப்படின்னு சொன்னால், அவங்க வீட்டில் அவ்வளவு பிரச்சனை, அவ்வளோ தேவைகள். அவங்க ஓவர் டைம் பார்த்தா தான் அவங்க வீட்டில் இருக்கிற தேவைகள் என்ன பண்ணப்படும், சந்திக்கப்படும். இன்னும் சில ஆஃபீஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால், சண்டே டைமில் போய் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் சம்பளம் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஆகவே இந்த எக்ஸ்ட்ரா காசை வச்சு என் குடும்பத்தை நான் காப்பாற்றிக்கலாம், இந்த எக்ஸ்ட்ரா காசு என்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது தேவையை சந்திக்கும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோடு ஒரு குறிக்கோளோடு அவங்க போய் வேலை செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம அதெல்லாம் வேணாம், இந்த சபைக்கு வருகிறேன் என்று சொல்லி இந்த சபையில் நான் ஓய்ந்திருக்க போகிறேன் ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் வரோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்படி சபை கூடி வர்றதுனால நம்ம ஒரு காரியத்தை பிரகடனப்படுத்துகிறோம். என் வாழ்க்கையில் அந்த சண்டே லீவ் இருந்தும் வேலை செய்கிற அந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ இருக்கிற தேவைகளை விட அதிகமான தேவை இருக்குது. ஆனால் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறது என்னுடைய பலமோ என்னுடைய வேலையோ என்னுடைய சம்பாத்தியமோ அல்ல. எனக்கு இன்றைக்கி பாடணும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், சபை கூடி வருகிறதுனால இந்த 6 நாட்களும் கர்த்தர் எனக்கு வேலை செய்யும்படியாக பலனை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே எனக்கு இவ்வளவு செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மாத்திரமல்ல, இதையெல்லாம் நான் செய்யலை, தேவன் இதை செய்யும்படியாக எனக்கு அனுக்கிரகம் பண்ணினார் என்று சொல்லி தேவனுக்கு மகிமையை செலுத்தும்படியாக இந்த சபை கூடி வருகிற நாளிலே நம்ம ஓய்ந்திருக்க, இந்த ஓய்வுனால நம்ம கொண்டாட்டத்தின் நாளாக நம்ம கர்த்தருக்கு சமூகத்தில் நம்ம மாற்றிக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, அவன். மாத்திரமல்ல, சங்கீதம் 34 நீங்கள் வாசித்தீங்க அப்படி சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். 66:2 வாசிக்கிறோம், அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். 71:24 வாசிக்கிறோம், எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சியடைந்தபடினால் நாள்தோறும் என் நாவு உடைய நீதியை
கொண்டாடும். இங்கே நான் வாசித்த எல்லா வசனங்களிலும் கொண்டாட்டம் என்கிற ஒரு காரியம் இருக்குது. அப்போ இந்த ஓய்வு நாள் என்பது ஏதோ வேலை செய்யாமல் இருக்கிற ஒரு காரியம் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை நம்ம கொண்டாடுகிறோம். அவருடைய துதியின் மகிமையை நம்ம கொண்டாடுகிறோம். மாத்திரமல்ல, அவருடைய நீதியை நாம் கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார் பாருங்க. கடந்த 6 நாட்களும் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய உலக பிரகாரமான எல்லா காரியங்களுக்காக நம்முடைய வேலைகளை நோக்கி போனோம். ஆனால் இந்த 7வது நாள் ஓய்ந்திருக்கிற ஒரு நாளாக இருக்கிறபடினால தேவ சமூகத்தில் வந்து, தேவனுடைய ஆலயத்தில் வந்து சபை கூடி நம்ம கர்த்தரை உயர்த்தும் போது, கர்த்தருடைய நீதியை கொண்டாடும் போது, கர்த்தர் நிச்சயமாக அதற்குண்டான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது என்ன ஆசீர்வாதம்? நம்ம தேசத்தில் சுகமாய் குடியிருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது 2வது கட்டளை என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், 3வது வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்துக்கு நான் வாசிக்கிறேன். அதில் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காதே விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாய் இருக்க கடவுது. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொன்னால், இதற்கு முன்பதாக சொல்லப்பட்டது வந்து 6 நாள் வேலை செய், 7வது நாள் என்ன பண்ணு? ஓய்ந்துரு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க அப்படி சொன்னால், 6 வருஷம் வேலை செய், 7வது வருஷம் என்ன பண்ணணும்? வேலை செய்யாதீங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டரை நம்ம தேசத்தில் போட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா? நீங்கள் 6 வருஷம் வேலை செய்யலாம், 1 வருஷம் என்ன பண்ணலாம்? ஜாலியாக வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டளையை ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தில் அந்த இருந்த ஜனங்களுக்கு கொடுத்துருக்கிறார். என்னென்னா, 6 வருஷம் நீங்கள் வேலை செய்யலாம், ஆனால் 7ஆம் வருஷத்தில் வேலை செய்யாமல் ஓய்ந்திருக்க வேண்டும். அதில் குறிப்பிட்ட ஒரு கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 7வது வருஷத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, வயலில் என்ன பண்ணக்கூடாது? விதைக்கக்கூடாது. திராட்சை தோட்டத்தில் கிளை கழிக்கக்கூடாது. தேவையில்லாத காரியங்களை என்ன பண்ணக்கூடாது? வெட்டக்கூடாது. கிளை பிடுங்கக்கூடாது. அடுத்தது, அந்த தானாய் நம்ம தான் விதைக்கவே இல்லை, நம்ம கிளை கழிக்கவும் இல்லை. அப்போ சில நேரங்களில் தானாக சில செடி எல்லாம் என்ன பண்ணும்? முளைக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு பழம் வந்தாலும் அதையும் நீங்கள் பறித்து என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறாரு, தானாய் விளைந்த பயிரை நீங்கள் என்ன பண்ணாதீங்க? அறுக்காமலும் கிளை கழிக்காதே விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. அது தேசத்துக்கு ஓய்வு வருஷமாக இருக்க கடவுது. ஹல்லேலூயா. ஆமென். அப்போது அப்படி சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்கிறாரு. 6ஆம் வசனம், தேசத்தின் ஓய்விலே பயிராகிறது உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், 4ஆம் வசனத்தை சொன்னார், உன் வயலில் விதைக்காத. 5வது வசனத்தை சொல்கிறாரு, தானாய் விளைந்ததை என்ன பண்ணாத? சாப்பிடாத. இப்போது ஒரு ஃபீல்டில், ஒரு தோட்டத்தில், ஒரு வயலில் ஒரு பயிர் விளையணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது என்ன செய்யணும்? விதையை விதைச்சிருக்கணும். விதைச்சா தான் பயிர் என்ன ஆகும்? உருவாகும். விதைக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. அதனால் என்ன அவுட்கம்னா, விதைக்கலைன்னா பயிர் வருமா? வராதா? வராது. அடுத்தது, விதைக்கலனாலும் எப்படியோ வேறு பறவைகள் மூலமாக அது சாப்பிட்டு போட்ட கொட்டையின் மூலமாக முளைத்த எந்த செடியில் இருக்கிற பழத்தையும் என்ன பண்ணக்கூடாது? பிடுங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இப்போ இந்த 2 மூலமாக தான் நமக்கு பயிரே வரும். ஆனால் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், தேசத்தின் ஓய்விலே பயிராகிறது உங்களுக்கு ஆகாரமாக இருக்கட்டும். எப்படி பயிர் ஆகும்? பயிர் ஆகிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. 2 ஆப்ஷனுமே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னால், பாருங்கள், வேதவசனம் சொல்லுகிறது, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். ஹல்லேலூயா. இப்படி இருக்க நடுகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், நம்ம இந்த காலவேளையில் இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் எதை சாப்பிட சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், ஓய்வு நாளிலே பயிராகிறது உங்களுக்கு ஆகாரமாக இருக்கக்கூடாது. அப்போ நான் சொன்ன ஓய்வு நாள் கொண்டாடுகிறது என்று சொன்னால் தேவனுடைய சபைக்கு கூடி வருகிறது. அப்போ தேவ சபைக்கு கூடி வரும்போது பயிராகிறது எது பயிராக மாறுகிறது அப்படி சொன்னால், தேவனுடைய வார்த்தை என்கிற விதை உங்கள் இருதயத்துக்குள்ளே விதைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா.
ஆமென். அந்த விதைக்கப்படுகிற வார்த்தை பயிராக முளைத்து அது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆகாரமாக அது மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படி தேவனாலே பயிராகிற அந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் போது அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். அல்லேலூயா. ஆமாம். இது 2வது கட்டளை. 3வது கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது 7 ஓய்வு வருஷங்களுள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். அப்பொழுது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், முதல்ல 6 நாள் வேலை செய்யுங்க, 7வது நாள் என்ன பண்ணுங்க, ஓய்ந்திருங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படி சொன்னால் 6 வருஷம் வேலை செய்யணும், 7வது வருஷம் வேலை செய்யவே கூடாது. இந்த மாதிரி 7வது வருஷம் வேலை செய்யாமல் ஓய்ந்திருக்கிற மாதிரி அடுத்த 7 வருஷத்துக்கு செய்யணும். அடுத்த 7 வருஷமும் அதே பேட்டர்ன். 6 வருஷம் வேலை செய்யணும், அடுத்த 7வது வருஷம் ஓய்ந்திருக்கணும். அதுக்கு அடுத்து திருப்பி 6 வருஷம் வேலை செய்யணும், 7வது வருஷம் ஓய்ந்திருக்கணும். இந்த மாதிரி 49 வருஷங்கள் வருகிற வேலையில் 7 முறை நீங்கள் ஓய்வு நாள் என்ன பண்ணியிருப்பீங்க, அனுசரிச்சிருப்பீங்க. இப்போ இந்த 49 வருஷத்துக்கு அடுத்த வருஷம் என்னது, 50வது வருஷம். இந்த 50வது வருஷத்துக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் யூபிலி வருஷம். எல்லாரும் சொல்லுங்கள், என்ன வருஷம்? யூபிலி. ஆங்கிலத்தில் ஜூபிலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. 50வது பிறந்த நாள் கொண்டாடுறவங்கள ஜூபிலி பர்த்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி 50வது வருஷத்தை யூபிலி வருஷம் என்று சொல்லி சொல்கிறாங்க. இந்த 50வது வருஷத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா 10வது வசனத்தில் தேசம் எங்கும் 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி விடுதலை கூற கடவீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. 2 காரியம். குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூறணும், கடைசியாக தன் குடும்பத்துக்கு திரும்பி போக கடவன். ஹல்லேலூயா. ஆமேன். பாருங்க, இந்த 2 காரியத்தையும் ஒரே வசனத்தில் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இதை புரிந்து கொள்ளும்படியாக இந்த 50வது வருஷத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இந்த யூபிலி வருஷம் அப்படின்னு சொல்லும்போது தமிழில் நமக்கு அனுக்கிரகத்தின் காலம், அனுக்கிரகத்தின் வருஷம் என்று சொல்லியும் இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யூபிலி வருஷமும் அனுக்கிரகத்தின் வருஷமும் 2 ஒன்று தான். ஓகேவா? இப்போது இந்த வசனம் என்ன சொல்லுதா, இந்த யூபிலி ஆண்டில் நீங்கள் விடுதலை கூறணும், எல்லாரும் தன் தேசத்திற்கு திரும்ப போக கடவர்கள். விடுதலை திரும்ப போகிறது. இந்த 2 வசனத்தையும் ஒப்புமைப்படுத்தி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் வாசிங்க. சகரியா 9, 11, 12. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினால என்ன பண்ணுவேன், விடுதலை பண்ணுவேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த 50வது வருஷம், இந்த யூபிலி வருஷம் எப்படிப்பட்ட ஆண்டு என்று சொன்னால் அது விடுதலையின் வருஷம். அல்லேலூயா. எதிலிருந்து விடுதலை அப்படின்னு சொன்னால், தண்ணீர் இல்லாத குழியிலே யாரெல்லாம் அடைப்பட்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு உண்டான விடுதலையின் வருஷம் தான் இந்த யூபிலி வருஷம். அல்லேலூயா. ஆமென். இப்போ உங்களுக்கு தெரியும், தண்ணீர் இல்லாத குழி எதை குறிக்கிறது? நீதிமொழிகள் 20:5. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது. மனுஷனுடைய யோசனை எதுக்கு அடையாளமாக இருக்குது? தண்ணீருக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாரெல்லாம் நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள் இல்லாமல் அடைப்பட்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் விடுதலை பெறுகிற ஆண்டுக்கு பேர் தான் என்னதுன்னா யூபிலி ஆண்டு. ஹல்லேலூயா.
ஆமேன். அந்த யூபிலி ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது 50வது வருஷம் சொல்லும்போது நீங்கள் ஏதோ இனிமேட்டு தான் வரப்போகுது போல், இன்னிலிருந்து 50 ஆண்டுகள் கழித்து தான் இந்த யூபிலி வருஷம் அப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த சத்தியம் புரிய வரும். பாருங்கள், இந்த 50வது வருஷத்தில் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம், யார் யாருடைய எண்ணங்களிலெல்லாம் எதிர்மறையான எண்ணங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, எதிர்மறையான காரியங்கள் உங்களுடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, எதை குறித்தாலும் பயம், எதை எடுத்தாலும் சந்தேகம், எதை எடுத்தாலும் இது எப்படி நடக்கும் என்கிற ஒரு விதமான கேள்வியோடு கூட இருக்கிற அனுபவம், இப்படிப்பட்ட தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்ட அனுபவத்திலிருந்து தேவன் இந்த யூபிலி ஆண்டிலே விடுதலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, நம்ம அந்த 25ஆம் அதிகாரம் லேவியர் 25:10 வாசித்தது போல அவனவன் தன் குடும்பத்துக்கு திரும்பி போக கடவன். அப்போ ஆண்டவர் இந்த விடுதலை கொடுக்கும்போது நம்ம எங்கே திரும்ப சொல்கிறார் அப்படின்றது தான் சகரியா 9:12 வாசிக்கிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளே. இதுக்கு முன்பதாக 11ஆம் வசனத்தில் யார் எப்படிப்பட்ட சிறைகளாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நம்பிக்கை இல்லாத சிறைகளாக இருந்தாங்க. தண்ணீர் இல்லாத குழியில் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, ஹோப்பே இல்லை, இதுக்கு மேலே நம்ம வாழவே முடியாது. ஒரு மனிதன் உயிரோடு கூட வாழுகிறதுக்கு அத்தியாவசியமான தேவைகளில் ஒன்று என்னது? தண்ணீர். ஆனால் இந்த தண்ணீர் இல்லாத குழியில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட தண்ணீர் இல்லாத குழியிலிருந்து நான் அவங்களை என்ன பண்ணுறேன்? விடுதலையாக்கி அடுத்து சொல்கிறாரு, இப்போது உங்களுக்குள்ள நம்பிக்கையை நான் ஊட்டுகிறேன். தண்ணீரை என்னுடைய நம்பிக்கை என்பது என்னது? ஹோப் இஸ் பாசிட்டிவ் இமேஜினேஷன். நம்பிக்கை என்பது நேர்மறையான எண்ணங்கள். நேர்மறையான எண்ணங்கள் உடையவர்களாக நீங்கள் உங்களை விடுதலை பண்ணிட்டதுனால ஒரு காலத்தில் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தீங்க, இப்போ நம்பிக்கை உடையவர்களாக மாறிட்டீங்க. இப்போ நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாக மாறின சிறைவாசிகளாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அரணுக்கு திரும்புங்கள். ஹல்லேலூயா. லேவியராகமத்தில் என்ன வாசித்தோம்? அவனவன் தன் குடும்பத்துக்கு திரும்ப கடவன் வாசித்தோம். இங்கே என்ன சொல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அரணுக்கு திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஆமீன். அரண் என்று சொன்னால் என்ன? நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நாகும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. ஹல்லேலூயா. இதை இப்படியும் வாசிக்கலாம், கர்த்தர் அரணான கோட்டை. ஹல்லேலூயா. அப்போ நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் அப்படி சொன்னால், நம்பிக்கையுடைய சிறைகளே கர்த்தரிடத்து திரும்புங்கள். ஹல்லேலூயா. ஆமென். சரி, நம்பிக்கையுடைய சிறைகள் கர்த்தரிடத்து திரும்புங்கள்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பிரதர் சிஸ்டர் நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்க அப்படின்னா என்னென்னு நினைப்பீங்க? நீங்கள் ஒருவேளை நீங்கள் சபைக்கு வராமல் இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து பிரதர் சிஸ்டர் நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்க அப்படின்னு சொன்னால், பாஸ்ட் நம்மளை சர்ச்சுக்கு வர சொல்கிறாரு போல் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நினைப்பீங்க. நீங்கள் ஏற்கனவே சர்ச்சுக்கு வந்துட்டு தான் இருக்கிறீங்க. சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்க உங்களை பார்த்து நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? சரி, கர்த்தர் எப்படி இருக்கிறார் என்பதை நம்ம முதல்ல அறிந்து கொள்ளணும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமாம். நான் சொல்கிற வசனங்கள் எல்லாம் நீங்கள் படிச்சுட்டே வரீங்கன்னா அதில் ஒரு சில காரியங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இங்கே விடுதலை என்கிற வார்த்தையும் இருக்கும், கர்த்தர் என்கிற வார்த்தையும் இருக்கும், ஆவியானவர் என்கிற வார்த்தையும். ஆவியானவர் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை எப்படி போட்டிருக்குன்னா, கர்த்தரே ஆவியானவர் என்ற வார்த்தையை இங்கிலீஷில் த லார்ட் இஸ் த ஸ்பிரிட். ஆண்டவர் யாரா? ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். மகிமையின் நம்பிக்கை. நம்பிக்கைன்னு எங்கே போட்டால், எங்கே நீங்கள் வாசிச்சிங்கனாலும் அதற்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. நம்பிக்கை என்று சொன்னாலே நேர்மறையான எண்ணங்கள் என்று சொல்லி அர்த்தம். இப்போ கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே எப்படி இருக்கிறார்னா நேர்மறையான எண்ணங்களாக இருக்கிறார். அப்போ கர்த்தரே ஆவியானவர் அப்படின்னு சொன்னால், த லார்ட் இஸ் த ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, கர்த்தரே நேர்மறையான எண்ணங்களாக இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ இப்படி வாசிக்கிற அந்த வசனத்தை 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே நேர்மறையான எண்ணங்களாக இருக்கிறார். நேர்மறையான எண்ணங்கள் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். நேர்மறையான எண்ணங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே என்ன இருக்குதா? விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களில் விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் உடையவர்களாக இருக்கும்போது, அந்த நேர்மறையான எண்ணங்கள் கர்த்தராக இருக்கிறபடினால அந்த நேர்மறையான எண்ணங்களாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா.
சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அப்படி சொன்னால் கர்த்தர் அரணான கோட்டை. அப்போ நேர்மறையான எண்ணங்களிடத்தில் திரும்பும்போது கர்த்தர் இந்த யூபிலி ஆண்டில் நமக்கு அற்புதங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் தொடர்ந்து அந்த யூபிலி ஆண்டை ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், அந்த மறுபடியும் அந்த லேவியராம் 25ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திரும்பி வரலாம். லேவியராம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு அது யூபிலி வருஷம் போதும். யூபிலி வருஷம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணும். இந்த யூபிலி வருஷம் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூபிலி வருஷம் பரிசுத்தமாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தமாக இருக்கணும்னா நமக்கு உடனே ஞாபகம் வருது பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக இருக்கணும். சரி, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரிசுத்தம் பண்ணுகிறது அப்படின்னா பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அல்லது பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தன்ற வார்த்தைலாம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், மோசே ஒரு முறை ஆண்டவர் அந்த கண்மலையை பார்த்து என்ன சொன்னார்? பேச சொன்னார். மோசே என்ன பண்ணான்? அடித்தான். பாருங்கள், அப்போ அடித்த போது ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படி சொன்னால், நீ என்னை விசுவாசிக்கும்படி நீ என்னை பரிசுத்தம் பண்ணும்படி விசுவாசிக்காமற் போனபடினால நீ பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே என்ன பண்ண போகிறதில்ல? பிரவேசிக்க மாட்டேன். அப்போ ஆண்டவர் பரிசுத்தம் என்கிறத எப்படி பார்க்கிறார் அப்படி சொன்னால், நம்முடைய விசுவாசத்தை பரிசுத்தமாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். என்ன சொன்னார்? அவரை பேச சொன்னார். அப்போ மோசே அந்த கண்மலையை அடிக்கிறதுக்கு முன்பதாக அவன் மனசில் யோசிச்சிருப்பான், இந்த கண்மலையை பார்த்து பேசினா எப்படி தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி கோபத்தில் விசுவாசியாமர் அந்த கையில் இருக்கிற கோலை வச்சு என்ன பண்ணான்? அடித்தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற அந்த சட்டத்தை என்கிற அந்த கோட்பாடை இந்த இடத்துல மோசே உடைத்தான். மோசே நினச்சிட்டு இருந்தான், ஏதோ கையில் இருக்கிறத வச்சு வேலை செஞ்சால் தண்ணி வரும்ன்றது நம்ம ஏற்றுக்கலாம், எதுவுமே செய்யாமல் வாயில் பேசினா எப்படி அற்புதம் நடக்கும், இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு அவன் அடித்தான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ என்னை பரிசுத்தம் பண்ணும்படி விசுவாசிக்கலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த ஓய்வு நாளில் பரிசுத்தமாக ஆசரிக்க கடவீர்கள்னா இந்த ஓய்வு நாளில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் எதனால் வருகிறது? கேள்வினால வருது. கேள்வி தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஓய்வு நாளில் நீங்கள் எப்படி பரிசுத்தமாக முடியும் அப்படி சொன்னால், தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்குள்ளே பரிசுத்தத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, கர்த்தர் உங்களுக்குள்ளே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த யூபிலி வருஷம் பரிசுத்தம் உள்ள ஒரு வருஷமாக, உங்களுக்குள்ள விசுவாசம் உள்ள ஒரு வருஷமாக, நேர்மறையான எண்ணங்களால் நிறைந்த ஒரு வருஷமாக இந்த யூபிலி வருஷம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது பாருங்க, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த யூபிலி வருஷத்திலே உங்களில் அவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப கடவன். ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனுக்கு எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. ஒருவருக்கொருவர் என்ன செய்யக்கூடாதா? அநியாயம் செய்ய. 17ஆம் வசனம் பாருங்க, உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த 50வது வருஷத்தில் நீ என்ன செய்யக்கூடாதுன்னா, நீ அங்கே இதுக்கு முன்னாடி சொன்ன கட்டளை, நீ விதைக்கக்கூடாது, தானாக விளைஞ்சதை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அப்போது இங்கே ஒரு கேள்வி வருது, நாங்களும் விதைக்கல, தானாக விளைஞ்சதையும் சாப்பிடக்கூடாதுன்னா அப்போ நாங்கள் எங்கேருந்து சாப்பிட்றது அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா இதை ஆண்டவரே அட்ரஸ் பண்ணியிருக்காரு. வாசிக்கலாமா? 20ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால், முக்கியமானது எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 21ஆம் வசனத்தை, நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். ஹல்லேலூயா.
நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வேளை 7ஆம் வருஷத்தில் நாங்களும் விதைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, தானாக விளைஞ்சது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் என்னத்தை தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாதப்பா, அந்த 7ஆம் வருஷம் துவங்குறதுக்கு முன்பதாகவே 6ஆம் வருஷத்திலே நான் ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கட்டளையிட போகிறேன். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அப்படி சொன்னால், அடுத்த 3 வருஷத்துக்கு நீ வேலை செய்யாமலே சாப்பிடக்கூடிய அளவில் கர்த்தராகிய நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, 7ஆம் வருஷம் நீ ஓய்ந்திருக்க வேண்டும், அந்த வருஷத்திலும் 6ஆம் வருஷத்தில் நான் விளைவித்ததை நீ சாப்பிடுவாய். அடுத்தது 8ஆம் வருஷத்திலும் நீ விதைத்தாலும் விதைச்ச உடனே அறுவடை செய்ய முடியாது. ஆகவே 6ஆம் வருஷத்தில் நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை 8ஆம் வருஷத்துலையும் சாப்பிடுவேன். 9ஆம் வருஷத்துலையும் அந்த பழைய பலன் என்னது, 6ஆம் வருஷத்தில் நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ 9ஆம் வருஷத்தில் என்ன பண்ணுவேன், சாப்பிடுவாய். இந்த 3 வருஷத்து விளைவை நான் 6ஆம் வருஷத்திலே உனக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலவேளை நான் ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன். இந்த வசனத்தை நான் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இங்கே இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் மத்தியில் இருக்கிறீங்க. நீங்கள் எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்துக்கு விசுவாசத்தோடு வருவீர்களோ, கர்த்தர் சொன்ன காரியம் என்ன அப்படி சொன்னால், உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் 3 வருஷத்தின் பலனை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பாருங்கள், ஒருவேளை இந்த 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும், எந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும், நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க போகிறார்னா, 3 மடங்கு ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதை நல்லா குறித்து வைத்துக்கொள்ளுங்க. 3 மடங்கு ஆசீர்வாதம். ஒருவேளை 3 வருஷத்தின் ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் கூட்டி பார்க்கும்போது அது 3 மடங்காக உயர்ந்திருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அல்லது இது 3 என்ற காரியம் 3 காரியங்களை குறிக்கும். அது என்ன அப்படி சொன்னால், ஃபிசிக்கல், ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபைனான்ஷியல். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தான். தன்னுடைய சரீர பிரகாரமான கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், ஆவிக்குரிய விதத்தில் அவனை ஆசீர்வதித்தார், மாத்திரமல்ல பொருளாதாரத்திலும் அவனை ஆசீர்வதித்தார். இந்த காலவெளியில் இந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள் இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செயல்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரத்தில் ஒரு ஆசீர்வாதம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம், உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆகவே 3 வருஷத்தின் விளைவை 6ஆம் வருஷத்திலே நான் கட்டளையிடுகிறதுனால 7ஆம் வருஷம், 8ஆம் வருஷம், 9ஆம் வருஷம், இந்த 3 வருஷங்களும் நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தாலும் சாப்பிடக்கூடிய அளவிலே மிகுதியான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்கள், இந்த காலவெளியில் இந்த யூபிலி ஆண்டில் நம்ம இதெல்லாம் செய்யும்போது சபைக்கு கூடி வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தைகளால் நம்முடைய நேர்மறையான எண்ணங்களை நம்ம உருவாக்கி கொள்ளும்போது கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறவர் மாத்திரமல்ல, நம்ம அரணான கோட்டையாகி அவரிடத்தில் திரும்பும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் 3 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இப்பொழுது நான் இந்த செய்தியை முடிக்க போகிறேன். இந்த யூபிலி ஆண்டு என்று சொல்லி கொண்டு இருக்கிறோமே, இந்த யூபிலி ஆண்டு என்று சொன்னால் என்ன, இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த யூபிலி ஆண்டை குறித்து இன்னும் நல்லா நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படி சொன்னால், இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி காலையில் இந்த சபையில் கொடுத்த பிரசங்கத்தை நீங்கள் வீட்டில் போய் கேட்டு பாருங்கள். ஏன்னா 1ஆம் தேதி காலையில் அதிகாலை ஜெபம் நடந்ததுனால நிறைய பேர் தூக்கத்தோடு கேட்டிருப்பீங்க, அதனால் மறந்துருப்பீங்க. அது மறுபடியும் ஒரு முறை நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுங்கள், கேட்டு பாருங்கள். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான அடிஷ்னலான ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கும். இந்த யூபிலி ஆண்டில் கர்த்தர் எதெல்லாம் நமக்கு ஆஸ்வதிப்பார் அப்படின்றத நான் இங்கே சொல்லலாம். அப்படின்னா இந்த நாளில் வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். யூபிலி ஆண்டு எப்போ வந்தது? 61ஆம் அதிகாரம், ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும். ஹல்லேலூயா. இந்த அனுக்கிரக வருஷம் தான் என்னது அப்படி சொன்னால் யூபிலி ஆண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசி, நான் இதை 1ஆம் தேதி சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டு ஒரு கட்டளையாக சொல்லியிருந்தார், ஒவ்வொரு 7 வருஷமும் 7ஆவது வருஷமும் உங்களுக்கு என்ன ஆண்டாக இருக்கணும், ஒவ்வொரு 50ஆவது வருஷமும் என்ன ஆண்டாக இருக்கணும், உங்களுக்கு யூபிலி ஆண்டாக இருக்கணும். ஆண்டவர் இந்த கற்பனையை அவங்களுக்கு கொடுத்தாலும் ஒரு முறை கூட வேதத்தில்
இவங்க யூபிலி ஆண்டை கடைபிடித்தாங்க அப்படின்னு சொல்லி சரித்திரம் சொல்லப்படலை. எவ்வளோ பெரிய கட்டளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 49 வருஷம் கழித்து 50 வருஷம் நீங்கள் என்ன கொண்டாடணும்? யூபிலி ஆண்டை கொண்டாடணும்னு சொன்னாலும் வேதம் முழுவதும் எங்கே தேடி பார்த்தாலும் இவங்க யூபிலி ஆண்டை கொண்டாடினாங்கன்னு நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன் இதை கொண்டாடலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த யூபிலி ஆண்டில் ஒரு சில காரியங்களை அந்த 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள், தெரியும். அப்போ என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த 50வது வருஷத்தில் யாரெல்லாம் அடிமையாக நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கிறீங்களோ அந்த வேலைக்காரங்களாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள விடுதலையாக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இருக்குது. அப்போது பணம் படைத்தவர்கள், அதிகாரத்தில் உள்ளவங்க இப்படி யோசித்தாங்க, 50வது வருஷத்தில் எனக்கு வேலை செய்கிறவங்கள நான் விடுதலையாக்கிட்டா யார் என்னுடைய வேலையை செய்வா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த யூபிலி ஆண்டை கொண்டாடவே விடாமல் என்ன பண்ணிட்டாங்க, தடுத்துட்டாங்க. இது பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருந்த போது தான் ஏசாயா தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது அந்த அனுக்கிரக வருஷத்தை, அந்த யூபிலி ஆண்டை மீண்டும் என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். அதனால தான் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. 1ஆம் வசனத்தை வாசித்தோம் பார்த்தீங்கன்னா, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. இதெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கல்ல, இதெல்லாம் யாருமே கடைப்பிடிப்பாங்க இருந்தீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆகிய என்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பும்போது அவர் அந்த யூபிலி ஆண்டை உங்களுக்கு என்ன பண்ணுவார், அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கிறது வரைக்கும் இந்த யூபிலி ஆண்டை யாருமே என்ன பண்ணல, கொண்டாடல. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்துட்டார். எப்போ இந்த அனுக்கிரக ஆண்டு அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னால், லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, நம்ம இப்போ வாசித்த பார்த்தீங்களா, ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை இப்போ சொல்கிறார், வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 19ஆம் வருஷம் சேர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை காலிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜனங்காலத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஹல்லேலூயா. பல ஆண்டுகளாக கொண்டாடப்படாமல் இருந்த அந்த யூபிலி ஆண்டவர் அந்த நாளில் ஜெப ஆலயத்தில் வாசித்து அவர் சொல்கிறார், எல்லாருக்கும் முன்பாக சொல்கிறாரு, இந்த வேத வசனம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நிறைவேறிற்று. மேசியா இந்த ஜூபிலி ஆண்டை உங்களுக்கு கொண்டு வருவார்னு சொன்னது போல நான் தான் அந்த மேசியா, நான் இப்பொழுது உங்களுக்கு அந்த யூபிலி ஆண்டை என்ன பண்ணுறேன், அறிவிக்கிறேன் என்று அவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. பவுல் சொல்றார் கொரிந்திய சபையை பார்த்து, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் 50 வருஷம் காத்திருக்கணும். எதுக்காக? விடுதலைக்காக. சிறைப்பட்டவர்கள் விடுதலை பெறுகிறதுக்கு 50 வருஷம் காத்திருக்கணும். பாருங்கள், 50வது வருஷத்தில் தான் ஆண்டவர் பலவிதமான 3 மடங்கு ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு என்ன பண்ணார், கொடுத்தார். அந்த யூபிலி ஆண்டில் பலவிதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து அந்த அனுக்கிரக வருஷத்தை அவர் அறிவித்து விட்டாரோ, அன்றையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு யூபிலி ஆண்டு தான். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் நமக்கு அனுக்கிரக காலம்தான். வசனம் சொல்கிறது, இப்பொழுதே இரட்சணை நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம். இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இது உங்களுக்கு அனுக்கிரக காலமாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த நாளிலே நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்வது, இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாகி இருக்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா.
இதே தான் முதல் நம்ம வாசித்த வசனம். என்னது? நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போயிருக்கும்போது 7ஆம் நாள் என்ன பண்ணுங்க? ஓய்ந்திருங்கள் என்று சொன்னால் இன்னொரு வார்த்தையில் ரெஸ்ட் எடுங்க. தமிழில் சொல்லணும்னா இளைப்பாருங்க அப்படின்னு அர்த்தம். ஓய்வு அப்படி சொன்னால் இளைப்பாறுதல்னு அர்த்தம். இதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கும் இன்னைக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாகி இருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு என்ன பண்ணலையா? பிரயோஜனப்படலை. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, வசனத்தை கேட்கும்போது எப்படி கேட்கணுமா? விசுவாசத்தோடு கேட்கணும். இப்போ நான் சொன்ன 3 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்றிலிருந்து கட்டளையிடுகிறார் அப்படின்ற வார்த்தை கேட்ட உடனே நீங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படி சொன்னால் விசுவாசத்தோடு என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். அதை கேட்கும்போது நிச்சயம் வாழ்க்கையில் அது நடக்கும் அப்படின்ற விசுவாசத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும்? கேட்கணும். வசனம் சொல்லுகிறது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டதுனால அந்த வசனம் அவர்களுக்கு என்ன படலையா? பிரயோஜனப்படலை. விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலில் என்ன பண்ணுகிறோம்? பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். ஆகவே இதெல்லாம் சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் வாசிட்டே வருவீங்கன்னா 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்கான எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தின் யோசனைகளை அது என்ன பண்ணும்? அது டிவைட் பண்ணும். எதிர்மறையான எண்ணங்களையும் நேர்மறையான எண்ணங்களையும் வகை அறுக்கும். அந்த வல்லமையை கர்த்தர் இந்த வார்த்தைக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம் வசனத்தை கேட்கும்போது விசுவாசத்தோடு கேட்போம் அப்படி சொன்னால் அந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறபடினால நம்முடைய எண்ணங்களிலே நேர்மறையான எண்ணத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், இதே அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகியால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமல் அது பிரவேசியாமல் போனபடினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணாதிருங்க? கடினப்படுத்தாதிருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இன்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்கள் இருதயத்தை என்ன பண்ணாதீங்க? கடினப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா, ஆமென். வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறார். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலை பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே எப்படி பிரவேசிக்க முடியும் அப்படி சொன்னால் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதின் மூலமாக, கேட்கிற வார்த்தையை விசுவாசிக்கிறதின் மூலமாக. அல்லேலூயா, ஆமென். இந்த கட்டளையை நீங்கள் கை கொள்வீர்கள் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொன்னது? அல்லேலூயா, ஆமென். அப்போ பாருங்கள், இவ்வளவு சத்தியத்தை கர்த்தர் இந்த 25ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். தேசத்தில் சுகமாய் குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முன்பாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய இந்த கட்டளை ஒருவேளை ரொம்ப சிம்பிளான ஒரு கட்டளையாக இருக்கலாம். கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால அந்த வசனம் அவங்களுக்கு என்ன பண்ணலையா? பிரயோஜனப்படவில்லை. கேட்கும்போது வசனத்தை நம்ம விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள நேர்மறையான எண்ணங்களை உண்டு பண்ணும். நேர்மறையான எண்ணங்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா.
ஆமென். ஆகவே இந்த காலவெளியில் நம்முடைய வாழ்க்கையில் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பதற்கு இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அபியாசப்படுத்துவோம். வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாதபடிக்கு அதன்படி நடக்கிறவர்களாக செய்கிறவர்களாக நம்ம மாறும்போது நம்முடைய எண்ணங்களை மாற்றுவோம். ரோமர் 12:2 வாசிக்கிறோம், ஆகியால் உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன ஆகுங்க? மறுரூபமாகுங்கள். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன பண்ணாதீங்க, தரிக்காதிருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எப்படி நம்ம அறிந்து கொள்கிறோம் அப்படி சொன்னால், இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் நம்ம மனம் புதிதாகிறதுனால, எண்ணங்கள் புதிதாகிறதுனால, நம்ம மறுரூபப்படுகிறதன் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலவெளியில் என்னென்ன காரியத்தை கொடுத்தாலும் நீங்கள் கலங்கி வந்திருக்கிறீங்களோ, இந்த இடத்த விட்டு போகும்போதே நீங்கள் ஒரு விசுவாசத்தோடு கலந்து போங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. என்னோட தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? சந்திப்பார். கர்த்தர் எப்படி என் தேவையை சந்திக்க போகிறார்னா 3 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் என் தேவையை சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே நீங்கள் முழு மனதோடு நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் அந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் அந்த வார்த்தையின்படி நம்ம ஆஸ்வதிக்கும்படியாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு ஒரு காணிக்கைக்கு முன்பதாக ஒரு பாடலை வெளியிட போகிறோம். அருமையான சகோதரர் ஜோசப் கிஷோர் ஒரு பாடலை நம்ம போன வாரம் பாடினோம், 2 வாரத்துக்கு முன்னாடி, என் மூச்சு காற்றும் நான் பேசும் வார்த்தையும் அப்படின்ற பாடலை அவங்க மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே அந்த பாடலை நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்பதாக எல்லாரும் எழுந்துச்சுங்க, நம்ம எல்லோரும் கரங்களை சகோதரனுக்கு நேராக நீட்டி இந்த நாளில் கை தட்டிடுங்க. கட்ட ஆரம்பிச்சிட்டுங்க. சரி, ஒரு பாட்டை தமிழில் எழுதுறது மாத்திரமல்ல, அதை மலையாளத்தில், தெலுங்கில், இன்னும் நிறைய லாங்குவேஜில் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தர் தொடர்ந்து சகோதரனை ஆஸ்வதிக்கும்படியாக இந்த பாடல் அநேகரை சந்திக்கும்படியாக, குறிப்பாக அந்த கேரளாவில் இருக்கிற அல்லது மலையாளம் பேசுகிற, உலகம் முழுவதிலும் மலையாளம் பேசுகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த பாடல் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அந்த சகோதரனுக்கு நேராக உங்களுடைய கரத்தை நீட்டி நம்ம இந்த ஆசீர்வாதத்தை ஜெபித்து இந்த பாடலை நம்ம பிரதிஷ்டை செய்யலாம். ஆண்டவரே, இந்த அருமையான காலவில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் தேடி வருகிறோம். இந்த நாளில் இந்த பாடலை எழுதும்படியாக சகோதரனுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்ற வார்த்தையின்படியே உமக்கு என்று சொல்லி புதிய பாடல்கள் எழுதும்படியான தாளந்துகளால் மகன் நிரப்பியிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்காக மகன் எடுத்த எல்லா முயற்சிகளையும் வாய்க்க பண்ணினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பாடல் அநேக லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமுள்ள பாடலாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. இந்த பாடலை பாடுறவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வார்களாக, இந்த பாடலை பாடுவர்கள் தேவனுடைய தொடுதலை உணர்வார்களாக, இந்த பாடலில் பாடுகிறது மூலமாக பெரிய ஆசீர்வாதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அநேக பாடல்கள் எழுதக்கூடிய தாளந்துகளால் மகனை நிரப்புங்கப்பா. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த பாடலை உடைய நாம மகிமைக்கு என்று சொல்லி நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாரும் ரேஸ் மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். இந்த பாடலை நம்ம பாடி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற காரியங்களை கடந்து போகணும். ജീവശ്വാസവും ഞാൻ പറയും വാക്കുകളും എൻ്റെ സമ്പത്തെല്ലാം നിനക്ക് നന്ദി പറയുന്നേ. എൻ്റെ ജീവശ്വാസവും ഞാൻ പറയും വാക്കുകളും എൻ്റെ സമ്പത്തെല്ലാം നിനക്ക് നന്ദി പറയുന്നേ. എൻ്റെ മനസ്സ് തുടിതുടിക്കുന്നേ, വാക്കുകളെല്ലാം തുള്ളി തുള്ളുന്നേ. നിന്നോട് പാടുവാൻ മനം വെമ്പി വെമ്പുന്നേ. എൻ്റെ ജീവൻ നിന്നെ പാടുന്നേ. എൻ്റെ ജീവശ്വാസവും ഞാൻ പറയും വാക്കുകളും എൻ്റെ സമ്പത്തെല്ലാം നിനക്ക് നന്ദി പറയുന്നേ. സ്നേഹിച്ചതിനായി
ചൊരിനാ നിൻ കയ്യിൽ എന്നെ വരച്ചുവല്ലോ എന്റെ തലമുടിയല്ല എണ്ണിയല്ലോ എന്റെ വഴിയിൽ കൂടെ വന്നുവല്ലോ എന്നെ അളവില്ലാതെ സ്നേഹിച്ചൊരിനാ നിൻ കയ്യിൽ എന്നെ വരച്ചുവല്ലോ എന്റെ തലമുടിയല്ല എണ്ണിയല്ലോ എന്റെ വഴിയിൽ കൂടെ വന്നുവല്ലോ ഈ സ്നേഹത്തെ കണ്ടിടുമ്പോ നിന്റെ സ്നേഹത്തെ കണ്ടിടുമ്പോ ഈ സ്നേഹത്തെ കണ്ടിടുമ്പോ നിന്റെ സ്നേഹത്തെ കണ്ടിടുമ്പോ എന്റെ ജീവശ്വാസവും ഞാൻ പറയും വാക്കുകളും എന്റെ സമ്പത്തെല്ലാം നിനക്ക് നന്ദി പറയുന്നേ നിന്റെ രക്തം എല്ലാം ചിന്തി ചിന്തി നിന്റെ ഹിതത്താ കഴുകിയതാ എന്റെ പാപം എല്ലാം മഞ്ഞുപോലെയായി ഒരു നിമിഷത്തിൽ മാഞ്ഞുപോയി എന്റെ രക്തം എല്ലാം ചിന്തി ചിന്തി നിന്റെ ഹിതത്താ കഴുകിയതാ എന്റെ പാവം എല്ലാം മഞ്ഞുപോലെയായി ഒരു നിമിഷത്തിൽ മാഞ്ഞുപോയി ഈ സ്നേഹത്തെ ഓർത്തിടുമ്പോ നിന്റെ സ്നേഹത്തെ ഓർത്തിടുമ്പോ ഈ സ്നേഹത്തെ ഓർത്തിടുമ്പോ നിന്റെ സ്നേഹത്തെ ഓർത്തിടുമ്പോ എന്റെ ജീവശ്വാസവും ഞാൻ പറയും വാക്കുകളും എന്റെ സമ്പത്തെല്ലാം നിനക്ക് നന്ദി പറയുന്നേ എന്റെ ജീവശ്വാസവും ഞാൻ പറയും വാക്കുകളും എന്റെ സമ്പത്തെല്ലാം നിനക്ക് നന്ദി പറയുന്നേ എന്റെ മനസ്സ് തുടി തുടിക്കുന്നേ വാക്കുകളെല്ലാം തുള്ളി തുള്ളുന്നേ നിന്നോട് പാടുവാൻ മനം വെമ്പി വെമ്പുന്നേ എന്റെ ജീവൻ നിന്നെ പാടുന്നേ എന്റെ ജീവശ്വാസവും ഞാൻ പറയും വാക്കുകളും എന്റെ സമ്പത്തെല്ലാം നിനക്ക് നന്ദി പറയുന്നേ நீலவண்ண மேகம் போல் தோற்றும் இங்கு எந்த நேரம் பணியும் ஊற்றும் இந்த இருக்கையை அமைத்தவர் எம்பெருமான் இயேசு நான் என்ன சொல்லி புகழ் பாடுவேன் கண்ணை கவரும் ஒரு வண்ணமலைதான் என் கர்த்தருக்கு மகிமை கொல்லிமலைதான் கண்ணை கவரும் ஒரு வண்ணமலைதான் என் கர்த்தருக்கு மகிமை கொல்லிமலைதான் உன் தோட்டம் அருமை என் உள்ளத்திலே நினைத்து என் உள்ளமெல்லாம் பொங்கி வழிது இந்த உயர்க்கை அமைத்தவர் எம்பெருமான் இயேசு என்ன சொல்லி புகழ் பாடுவேன் வண்ண வண்ண கனி மரங்களோ அது வண்ண மனோ வீசுதையா வண்ண வண்ண நிறம் பூக்கள் எல்லாம் உந்தன் மனோ வீசுதையா கண்ணை கவரும் ஒரு வண்ணமலைதான்
வண்ண மேகம் போட்டோற்றும் இங்கு இந்த நேரம் பணியும் ஊற்றும் நீல வண்ண மேகம் போட்டோற்றும் இங்கு இந்த நேரம் பணியும் ஊற்றும் இந்த இயற்கையை அமைத்தவரின் பெருமான் இயேசு என்ன சொல்லி புகழ் பாடுகிறேன் இந்த இயற்கையை அமைத்தவர் எம்பெருமான் இயேசு என்ன சொல்லி புகழ் பாடுகிறேன் இது என்ன புதுமையோ என் இயேசுவின் திறமையே இது என்ன புதுமையோ என் இயேசுவின் திறமையே கண்ணை கவரும் ஒரு வண்ணமலைதான் தென்றலுக்காய் எழும்பின வாடையே நான் சிந்திருந்த சேர்ந்த மங்களத்திலே தென்றலுக்காய் எழும்பின வாடையே நான் சிந்திருந்த சேர்ந்த மங்களத்திலே உன் தோட்டம் அருமையன் கனிகள புசித்து ருசித்த என் நாவால தோட்டம் அருமையின் கண்ணிகளை புசித்து புசித்த என் நாவால ரசித்து தன் பாடு வண்ண வண்ண கனி மரங்களும் அது மனோ வண்ண வண்ண நிறம் பூக்களெல்லாம் உங்கள் நறுமணோ கண்ணை கவரும் ஒரு வண்ணமலைதான் என் கர்த்தருக்கு மகிமை சீயோன் மலைதான் கண்ணை கவரும் ஒரு வண்ணமலைதான் என் கர்த்தருக்கு மகிமை சீயோன் மலைதான் ஏற்காடு கொல்லி மலை ஊட்டி எல்லாம் நினைத்து என் உள்ளமெல்லாம் பொங்கி வழி ஏற்காடு கொல்லி மலை ஊட்டி எல்லாம் நினைத்து என் உள்ளமெல்லாம் பொங்கி வழி புதுமையோ என் இயேசுவின் திறமையே இது என்ன புதுமையோ என் இயேசுவின் திறமையே கண்ணை கவரும் ஒரு வண்ணமலைதான் என் கர்த்தருக்கு மகிமை சீயோன் மலைதான் கண்ணை கவரும் ஒரு வண்ணமலைதான் என் கர்த்தருக்கு மகிமை சீயோன் மலைதான்